பிக் பாஸ்ல இன்னைக்கு 3வது நாள் காலை நேர ஓட் முடிவுகள் தான் பார்க்க போறோம். நேற்று நைட்டோட இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது திவாகர் அவர்களோட ஓட் அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து நைட்டு 48,113 ஓட்டு எடுத்திருந்தாரு. இன்னைக்கு காலையில பார்த்தோம் அப்படின்னா 71,863 ஓட்டு எடுத்திருக்காரு. ஸோ ரொம்பவே வந்து பார்த்துட்டீங்கன்னா வேகமா முன்னேறிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம திவாகர் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா சபரி அவர்கள் இருக்காரு. நைட்டு வந்து 46,328 ஓட்டு எடுத்திருந்த சபரி அவர்கள் இன்று காலையில வந்து பார்த்துட்டீங்கன்னா 65,981 ஓட்டு எடுத்து சபரி அவர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. திவாகரை எல்லாருமே டார்கெட் பண்ணி ஒரு மாதிரி மொக்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பிபி ஹவுஸ்குள்ள, ஆனா அவரோட ஓட் அப்படிங்கிறது தாறுமாறா இருக்கு. அவரோட கேம் பிளே அப்படிங்கிறது யதார்த்தமா இருக்கு. ஸோ வெளியில கூட ஒரு மாதிரி ஆக்ஷன் போட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தா கூட பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள செம்மையா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் திவாகர் அவர்கள். ஸோ சபரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு அரக்கன், அதாவது எல்லா கண்டஸ்டன்ட் போயிட்டு ஒரு மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம ரொம்ப நாள் உள்ளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து கேம் பிளே பண்றாரு அப்படிங்கிறப்ப ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 3வது பிளேஸ்ல வந்து பார்வதி அவர்கள். பார்வதியோட ஓட்டும் சர்ன்னு மேலே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்று நைட்டு கம்பேர் பண்ணும்போது 21,894 ஓட்டு எடுத்திருந்த பார்வதி அவர்கள் இன்று காலை வந்து பார்த்துட்டீங்கன்னா 34,134 ஓட்டு எடுத்து 3வது பிளேஸ்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா கமருதீனை சொல்லணும். ஸோ கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து காலை நேர முடிவுகள் படி வந்து பார்த்தீங்கன்னா 3வது பிளேஸ்ல இருந்தாரு. நேத்து மதியத்துக்கு மேல அப்படியே ஓட்லாம் சேஞ்சஸ் ஆயிருச்சு. ஏன்னா பார்வதியோட ஆட்டம் அந்த மாரி இருந்துச்சு அதனால. ஸோ அதுக்கப்புறம் கமருதீன் அவர்கள் 4வது பிளேஸ்ல இருக்காரு. கமருதீனோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 21,279 ஓட்டு நேத்து நைட் எடுத்திருந்தாரு. இன்னைக்கு காலையில வந்து பார்த்துட்டீங்கன்னா 30,836 ஓட்டு எடுத்து ஸோ கமருதீன் அவர்கள் 4வது பிளேஸ்ல இருக்காங்க. 5வது பிளேஸ்ல விஜே பார்வதி வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா விளையாண்டுட்டு இருக்காங்க. ரம்யாவுக்கு ஈடு குடுத்து நம்ம பார்வதி அவர்கள் விளையாடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்டு இருந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி அதெல்லாம் ரம்யாலாம் ஒரு ஆளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா ரம்யாவோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 5வது இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்களோட நைட்டோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 18,533. ஸோ இன்று காலையில அப்படியே டோட்டலா மாறிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட ஓட்டு இன்று காலையில வந்து பார்த்துட்டீங்கன்னா 25,627 ஓட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 6வது பிளேஸ்ல எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து நைட்ல இருந்து லவ் ட்ராக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. எஃப்ஜே அவர்கள் நேத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா 7வது இடத்துல இருந்த எஃப்ஜே அவர்கள் இன்று முன்னேறி 6வது இடத்துக்கு வந்திருக்காரு. அவரோட ஓட்டு நேத்து அப்படின்னு பார்த்தோம்னா 12,770 ஓட்டு இருந்தாரு. ஆனா இன்று காலையில வந்து பார்த்துட்டீங்கன்னா 20,895 ஓட்டு எடுத்து 6வது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு. நேத்து 6வது இடத்துல இருந்த அரோரா அவர்கள் இப்ப 7வது இடத்துக்கு போயிருக்காங்க. அரோரா வந்து நேத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா 14,039 ஓட்டு எடுத்திருந்த அரோரா அவர்கள் இன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா 20,306 ஓட்டு எடுத்திருக்காங்க நம்ம அரோரா அவர்கள். ஸோ அரோரா அவர்கள் உள்ளுக்க பண்றதே சரியில்ல. பெரிய அளவுல கண்டென்ட் கொடுக்கல. ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா துஷாராவோட சேர்ந்துட்டு லவ் ட்ராக்கை வந்து உருவாக்குவோம். ஸோ இதன் மூலியமா வந்து பிக் பாஸ்ல ரொம்ப நாள் அப்படியே சர்வே பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது வந்து நடக்கும் போல தெரியாது. ஆனா நடக்கும். அவங்களோட லவ் ட்ராக் நடக்கும். ஆனா உள்ளுக்கு ரொம்ப நாள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனா வெளியில அனுப்பிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் 8வது பிளேஸ்ல வந்து கெமி அவர்கள் இருக்காங்க. ஸோ கெமியோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று நைட்டு 11,801 ஓட்டு எடுத்திருந்த கெமி அவர்கள் இன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா 19,184 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ கெமி வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் பிளேஸில் நம்ம அப்சரா அவர்கள் இருக்காங்க. அப்சராவோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று நைட்டு 11,657 ஓட்டு எடுத்திருந்த அப்சரா அவர்கள் இன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா 18,317 ஓட்டு எடுத்து லாஸ்ட் பிளேஸில் நம்ம அப்சரா அவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த வீக் வந்து பார்த்துட்டீங்கன்னா செம்மையாக போயிட்டு இருக்கு. இந்த ஓட்டில் வந்து பார்த்துட்டீங்கன்னா பெரிய அளவில் மாற்றம் இல்லை. அந்த கடைசி ஒரு 4 பிளேஸில் தான் வந்து பார்த்தோன்னா மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்க ஒழிஞ்சு மற்றபடி பெரிய அளவில் ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பிக் பாஸ் பொறுத்தவரையிலும் யார் இந்த வீக் வந்து எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது? இன்னும் கேம் வந்து இந்த 3 நாளைக்கு சர்வே ஆக போகுது. புதன், வியாழன், வெள்ளி. இந்த 3 நாளுக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே மாற்றங்கள் நடந்தாலும் அரோரா வந்து கடைசி இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கெமி வந்து அரோரா வந்து பார்த்தோன்னா முந்தி வரதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது.